மேஷம் ராசி அவர்களுடைய கெரியர் எல்லாருக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில என்ன ஆக போறோம், எதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஜாப் இல்லை, எனக்கு ஒரு ஜாப் கிடைக்குமா, நான் வந்து சுயமா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது ஸ்டார்ட் பண்ணுவேனா, இல்லை நான் கடைசி வரைக்கும் இப்படியே ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துட்டே இருப்பேனா அப்படின்னு ஒரு கெரியரோட உச்சம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதாக மேஷம் ராசி அவர்களுக்கு கெரியர் எப்படி இருக்கு? ஹாய் எரிஸ் கைஸ். ஸோ வென் கம்ஸ் டு லைக் மேஷராசி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆகஸ்ட் மந்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் முக்கியமாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் இன்கேஸ் இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் வச்சு ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன், இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஜாப்லேயே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். பட் இந்த டைமில் அவங்கள வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக போகாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வென் கம்ஸ் டு ஆகஸ்ட் மந்த் வந்து பார்க்குறப்ப பிஸ்னஸோட ஃபீல்டு வந்து கொஞ்சம் லைக் நார்மலாக போகிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. எனிதிங் லைக் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இல்லை எனக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா லைக் இந்த டைமில் உங்களோட செல்ஃப் பிலீஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதர் பர்சன்ஸ் கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறதோ, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ்டு பர்சன் தான் அப்படின்னாலுமே இட் நாட் கோயிங் டு பி ஒர்க் ஃபார் யூ. ஓகே, இப்போ பொதுவாக நம்ம வந்து சில பிரச்சனைகள் நம்ம சந்திச்சோம் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவா நம்ம என்ன பண்ணலாம், என்ன விஷயங்கள் நம்ம யோசிக்கலாம்? அதுதான் இந்த கேசஸை பொறுத்தளவுக்கு லைக் என்ன ஒரு டிசிஷனாக இருந்தாலும் அவங்களோட ஓன் டிசிஷன் இருக்கிறது பெட்டர். நான் ஒரு பர்சனை நம்பி நான் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டு இப்போ நீ சொன்னனால தான் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்றது பெட்டர். அதுக்கு பதிலாக அவங்களே ஒரு சர்டன் டைம் எடுத்து போனால் அது பெட்டராக இருக்கும். பிகாஸ் லைக் அகைன் இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது லைக் அது ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து தெரியுது, ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருக்கும் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இவங்க இந்த ஒரு விஷயம் இதுல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது? ஜஸ்ட் இந்த 1 மந்த்துக்கு மட்டும் தானே, லைக் இந்த 1 மந்த்துக்கு நீங்க, ஏன்னா இது வந்து நமக்கு கடைசி வரைக்கும் நீங்க அந்த பர்சனை பிலீவ் பண்ணாதீங்க நம்ம சொல்ல வரல. இந்த மந்த் அது நமக்கு வேண்டாம், இதை நீங்க ஸ்கிப் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்றேன்.